மகாராஷ்டிராவில் இருக்கும் 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணியின் நிலை என்ன என்று மகாயுதி கூட்டணி தலைவர்களே குழம்பியிருக்கும் நிலையில் மகாவிகாஸ் அகாதி கூட்டணி அடுத்தடுத்த தேர்தல் பணிகளில் முன்னேறி வருகிறது. கருத்து கணிப்புகளும் மக்களின் மனநிலையும் மகாவிகாஸ் அகாதி கூட்டணிக்கு ஆதரவாக இருந்து வரும் நிலையில் வெற்றி நிச்சயம் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் கூட்டணி கட்சியினர். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டணியில் தீர்வு பெறாத கேள்வியாக இருப்பது யார் இந்த கூட்டணி சார்பாக முதல்வர் முகமாக முன்னிறுத்தப்படுவார்கள் என்பதுதான். இந்த விடைக்கான எதிர்பார்ப்பு மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் பரபரப்பை அதிகப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் தனக்கு முதல்வர் பதவி மீது ஆசை ஏதும் இல்லை என்று கூறி ஷாக் கொடுத்திருக்கிறார் முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே. அவருடைய இந்த ஸ்டேட்மெண்டே மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் அடுத்து என்ன என்கிற எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் மகாவிகாஸ் அகாதி கூட்டணிக்கு ஆதரவாக இருந்ததால் இதே போன்று மக்கள் ஆதரவுடன் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று வேகம் காட்ட ஆரம்பித்தது மகாவிகாஸ் அகாதி கூட்டணி. மகாராஷ்டிராவில் இருக்கும் 288 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த தேர்தலில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் வென்ற 154 தொகுதிகளை கூட்டணிக்குள் பிரிப்பதற்கான ஃபார்முலாவை இறுதிப்படுத்தியிருக்கிறது மகாவிகாஸ் அகாதி கூட்டணி. மீதமிருக்கும் 134 தொகுதிகளையும் பிரிக்க ஒரு ஃபார்முலா உருவாக்கப்படும் என்றும் அதற்கான மீட்டிங் வரும் செப்டம்பர் 20 அன்று நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கும் நிலையில் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதே அடுத்த கேள்வியாக இருக்கிறது. முதல்வர் பதவியில் தனக்கு விருப்பமில்லை என்பதை ஏற்கனவே தெரிவித்திருந்தார் தேசியவாத காங்கிரசின் தலைவர் சரத்பவார். அதே நேரம் உத்தவ் தாக்கரே தன்னை கூட்டணி சார்பாக முதல்வர் முகமாக முன்னிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது. இதற்காகத்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களை அவர் சந்தித்ததாகவும் தகவல்கள் வந்தன. உத்தவ் தாக்கரேவின் மகனும் வொர்லி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவுமான ஆதித்ய தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் ராஜ்யசபா எம்பி சஞ்சய் ராவத்தும் இந்த சந்திப்புக்காக உடன் சென்றிருந்தனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், நாடாளுமன்ற காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அனைவரையும் சந்தித்து பேசியிருந்தார் உத்தவ் தாக்கரே. ஆனால் மீட்டிங்கிற்கு பின்னர் மகாவிகாஸ் அகாதி கூட்டணி யாரை முதல்வராக முன்மொழிந்தாலும் தங்கள் கட்சி ஆதரவு தெரிவிக்கும் என்று கூறியிருந்தார். அதே நேரம் தேர்தலுக்கு முன்னரே முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து கூட்டணிக்கு அழுத்தம் கொடுத்து வந்ததாக கூறப்பட்டது. அதற்கு பதில் கொடுத்த சரத்பவார், தேர்தல் முடிவதற்கு முன்னர் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் எந்த கட்சி அதிகப்படியான இடங்களில் வெல்கிறதோ அந்த கட்சியிலிருந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் தனக்கு முதல்வர் பதவி மீது ஆசை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் உத்தவ் தாக்கரே. பழைய ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி மகாராஷ்டிராவில் அகமது நகரில் அரசு ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட உத்தவ் தாக்கரே, பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் பேராதரவால் நான் வலிமையானவனாகவே உணர்கிறேன். பாலா சாஹேப் தாக்கரே அதிகாரமிக்க எந்த பதவியில் இல்லாவிட்டாலும் கூட மகாராஷ்டிராவின் அரசியல் அதிகாரமே அவரிடம்தான் இருந்தது என்று பேசியிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு முதல்வர் பதவி மீது எழுந்த குழப்பத்தினால்தான் மகாராஷ்டிராவில் முதல் அரசியல் குழப்பமே ஏற்பட்டது. தனக்கு முதல்வர் பதவி மறுக்கப்பட்டதால் தான் பாஜகவுடனான 35 ஆண்டு கால கூட்டணியை முறித்துக் கொண்டு காங்கிரஸ், தேசியவாத காங்கிரசின் மகாவிகாஸ் அகாடி கூட்டணியில் இணைந்தார் உத்தவ். அப்படி இருக்கும்போது இப்போது உத்தவ் தாக்கரேவின் இந்த அறிவிப்பு தான் மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது.